ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிக் பாஸ் சீசன் 9 பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க் தான் போயிட்டுருக்கு. எஸ்டர்டே பாருக்கும் திவாகருக்கும் பெரிய சண்டையே போச்சு. அதனால் கியூசி நான் பார்க்க மாட்டேன், நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு விலகி நின்னாங்க. விலகி இருந்தாலுமே திவாகர்கிட்ட போய் சுபிக்ஸாவை ரிஜெக்ட் பண்ணு, ரம்யாவுக்கு அப்ரூவ் கொடு, அவள் தான் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமர்தீனுக்கும் துஷாருக்கும் ஒரு சண்டை வருது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கமர்தீன் ஒரு வேலையும் பண்ண மாட்டாங்க, வெசல் வாஷ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு இன்வாலே ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தலை இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு கனியை கூப்பிட்டு துஷார் சொல்லிட்டு இருக்காங்க. கனி அதுக்கு சொல்கிறாங்க, கமர்தீன் நீங்கள் பண்ணதை பார்த்து அமைதியாக இருங்க, சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கமர்தீன் போகிற சைடே துஷாரும் போயிட்டு இருந்தான். கமர்தீன் ஏன்டா என் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கமர்தீன் துஷாரை பிடிச்சதால, துஷாரும் கமர்தீனை பிடிச்சதால இப்படி அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி டைம். வினோத்தும் சுபிக்ஸாவும் அவங்களோட லைஃப் ஸ்டோரி சொல்லி முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. நான் இன்னைக்கு கியூசி பொறுப்பை சிறப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு கேமரா முன்னாடி சொல்லிட்டு டாஸ்க்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, எந்த ஒரு அதிரடியும் இல்லை. திவாகர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரம்யா பாட்டிலுக்கு நிறைய பாட்டிலுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒரு சில பாட்டிலுக்கு மட்டும் அப்ரூவ் கொடுத்துட்டு சுபிக்ஸாவோட நிறைய பாட்டிலுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக டாஸ்க் ஃபினிஷ்ட் ஆச்சு. அவங்கவுங்க சப்ளையர்ஸ் கிட்ட டீல் பேசின மாதிரியே சில பேர் காயின் கொடுத்துட்றாங்க. சுபிக்ஸாலாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கனி கிட்ட எனக்கு 60 உங்களுக்கு 40ன்னு சொல்லிட்டு டீல் பேசினாங்க. ஆனால் ஒரே ஒரு காயின் கொடுக்குறாங்க. கனி கேட்டாங்க, நீங்கள் 40 எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, உங்கள்கிட்ட இருக்கிற காயின் வச்சு பார்த்தா எனக்கு இது இல்லை 40, நீங்கள் எனக்கு கொடுத்து ஆகணும், இல்லைனா நாமினேஷன் ஃப்ரீ கொடுங்க அப்படி சொன்னதுக்கு, இல்லை நான் நாமினேஷன் ஃப்ரீ என்னோட சப்ளைஸ்க்கு என்னோட தொழிலாளிக்கு நான் கொடுத்தாகணும், உங்களுக்கு இப்போ 2 காயின் தரேன்னு சொன்னதுக்கு கனி எனக்கு இல்லை ஒரு காயினே போதுன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாங்க. விக்ரம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டில்ஸ் கொண்டு வந்து சுபிக்ஸா கிட்ட சப்ளை பண்ணாங்க. ஆனால் விக்ரம்க்கு ஒரே ஒரு காயின் தான் சுபிக்ஸா கொடுத்தாங்க. செம்ம செல்ஃபிஸ் கேம் விளாண்டுருக்காங்க. நெக்ஸ்ட் நாமினேஷன் ஃப்ரீ யாருக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு பாரு வந்து சுபிக்ஸா கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா சுபிக்ஸா கிட்ட டீல் பேசியிருந்தாங்க ஏற்கனவே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட அதிக காயின் இருந்து நான் வின் ஆனேன்னா உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஸா டீல் பேசியிருந்தாங்க. அதான் வந்து பாரு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்குமே சுபிக்ஸா யோசிச்சுட்டு என்னோட தொழிலாளிக்கு தான் நான் கொடுப்பேன், அதுக்காக தான் நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணிவிட்டேன், உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கேன், நீங்கள் கேட்டது எல்லாமே செஞ்சு தந்திருக்கேன், அதுக்கு சம்பாதிச்ச காயினாக தான் நான் இதை நினைக்கிறேன், ஸோ எனக்கு தொழிலாளி தான் முக்கியம், அவங்களுக்கு தான் நான் நாமினேஷன் ஃப்ரீ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விக்ரம் சுபிக்ஸா கிட்ட வந்து எனக்கு வேணாம், நீ வியானாக்காவது பார்வதிக்காவது கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் விலகிட்டாங்க. ஏற்கனவே சுபிக்ஸா பாருக்கிட்ட நான் வியானாக்கு கொடுக்க மாட்டேன், வியானாக்கு கொடுத்தா ஃப்ரெண்டுக்காக கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக நான் வியானாக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ பாருக்கும் நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்க போகிறாங்களா, வியானாக்கு கொடுக்க போகிறாங்களான்னு தான் பார்க்க போகிறோம். சுபிக்ஸா கனிக்கும் உண்மையாக இல்லை, பாருக்கும் உண்மையாக இல்லை, சுபிக்ஸா பாருக்கிட்ட நாமினேஷன் ஃப்ரீ உனக்கு தரமாட்டேன்னு சொன்னது ஃபேராக அண்ட் ஃபேராக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன நடக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.